என்னோட வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. பார்த்து பார்த்து மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணனோனையும் எல்லா பெண்கள் மாதிரியும் பல ஆசை கனவுகளோட என்னோட கணவர் வீட்டுக்கு வந்த என்னோட கல்யாண வாழ்க்கை, என்னோட ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர்னா பயங்கரமான சந்தேக பேர்வழி. எல்லார் கூடவே சந்தேகப்படுவாரு. ரொம்ப அழகா இருப்பேன், அதுதான் அவரோட பிரச்சனையே. மொபைல் எடுக்க கூடாது, ஒரு டிவி பார்க்க கூடாது, வெளியில போய் நிக்க கூடாது, மாமனார் கிட்ட பேசக்கூடாது. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர்கிட்ட பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். மாமனார் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல பயமா இருக்கும். என்னோட கொழுந்தனார் கிட்டயும் அப்படித்தான். ஏதோ ஒண்ணு பேசினா கூட திருப்பி பேசுறக்கோ பதில் சொல்றக்கோ ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட டார்ச்சர் அனுபவிக்கணுமே நினைக்கும் போது பயங்கரமான பயம் வரும். அவங்க எல்லாம் இது புரியாம என்னை பத்தி ரொம்ப ரொம்ப தப்பா நினைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹெட் வெயிட், நான் ரொம்ப ஈகோ, கேட்கிற கேள்விக்கு கூட பதில் சொல்லாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப என்ன தப்பா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்க பையன் இப்படி பண்றாரு அப்படின்னு கல்யாணம் ஆன புதுசுலயே நான் சொன்னேன் அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி நான் யார்கிட்டயாவது தெரியாம யதார்த்தமா பேசிட்டா போதும், அப்போதைக்கு பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டாரு. நைட்டு தான் இருக்கு எனக்கு கச்சேரி, உட்கார வச்சு சைக்கோத்தனமா பயங்கர டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாரு. இப்படியே என்னோட வாழ்க்கை நரகமா போயிட்டு இருந்துச்சு. நானும் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். என்னைக்குமே என்னோட வாழ்க்கை சரியாகவே இல்லை. வீட்லயும் சொன்னேன், மாமனார் மாமியார் கிட்டயும் ஒரு கட்டத்துல சொன்னேன். எல்லாருமே கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா சரியாயிரும் அப்படின்னு எனக்கு தட்டி கொடுத்துட்டே தான் வந்தாங்க. ரொம்ப வருஷமா ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருந்தேன். அதனால என்னோட மாமியார் மாமனார் சப்போர்ட்னால தான் இவர் கூட என்னால ஓரளவுக்கு வாழ முடிஞ்சது. இப்படியே போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அப்போ என்னோட குழந்தைக்கு 10 வயசு. அந்த 10 வயசு குழந்தை கூட என்னை வச்சு தப்பா பேசுறது, அதுவும் பெத்த பையனோட. என்னோட பெத்த அப்பா கூட பேசினா தப்பா பேசுறது, இப்படியான சந்தேகம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இந்த ஆள் கூட வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நான் வந்துட்டேன். குடிகாரங்கள் கூட கூட வாழ்ந்தல்லாம், பொறுப்பில்லாதவங்க கூட வாழ்ந்தல்லாம். ஆனா இந்த சந்தேக பேர்வழிங்களோட வாழவே முடியாது. குடிகாரன் குடிச்சா மட்டும்தான் தப்பா பேசுவான், மத்த நேரங்கள்ல ஏதோ மனுஷத்தன்மையோடையாவது நடந்துப்பான். ஆனா இந்த சந்தேக பேர்வழிங்க பயங்கரமான சைக்கோ பேர்வழிங்க, பேசி பேசியே டார்ச்சர் அனுபவிச்சு நம்ம சாக வேண்டியதா இருக்கும். இவனோட இதுக்கு மேல வாழ முடியாதுன்னு என்னோட வாழ்க்கைய நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்பவும் எனக்கு பெரியவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என் அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செய்யாத தப்புக்கு பதில் சொல்லணும், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு இந்த நரகத்துல வாழ்றதை விட தனியா வாழ்றது எவ்வளவோ மேல் நினைச்சு என்னோட பையனோட நான் கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இது Facebookல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.